என் பேரு டாக்டர் ராஜ்குமார். என்னோட பேரு டாக்டர் ரவீந்திரன். என்னடா ஒரு மருத்துவரையா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, 2 மருத்துவரையா சேர்த்தா எப்படி கட்சி ஆரம்பிக்க மாட்டோம் பாக்குறீங்களா? இல்ல. இன்னைக்கு நாங்க பேச வந்தது சர்வதேச வேளாளர் சங்கம் என்ற அமைப்பு பற்றி. அதாவது வேளாளர் என்பது ரொம்ப தொன்மையான ஒரு சமுதாயம். தொல்காப்பிய காலத்திலிருந்து புராண காலங்களிலிருந்து வேளாளர்கள் எல்லாருக்கும் அறிந்தவர்கள். கங்கையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வேளாளர்கள் வாழுது. இன்னைக்கு நாங்க குறிப்பாக எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, பாபு சிதம்பரம் பிள்ளை ஐயா இவர் அவர் வாழ்நாள் பூராக அவர் எழுதிய கடிதங்களும் அவர் எழுதிய மற்ற ஆவணங்கள் எதுல பார்த்தாலும் வ.உ.சி. பிள்ளை அவர் எழுதிய கடைசி கடிதம் 19 கடிதங்கள் அவருக்கும் மகாத்மா காந்திக்கும் ஒரு கடித போக்குவரத்து இருந்துச்சு. அதுல கூட எப்பவுமே அவர் வ.உ.சி. பிள்ளைன்னு தான் எழுதுவார். ஆனா சமூக நீதி என்கிற பேர்ல அந்த பிள்ளை என்கிற பட்டத்தை எடுத்துட்டு ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால வ.உ. சிதம்பரனார் என்கிற பெயர் மாற்றம் நடந்தது. சரி, ஒரு சிலர் சொன்னார் இது சமூக நீதி, பிள்ளைங்கிற பட்டத்தை விட மாட்டோம். ஆனா 4-5 நாட்களுக்கு முன்னால உச்ச நீதி கட்ட தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு. இது மட்டும் ஒரு நீதிபதி இல்லை, 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்ச். அது மட்டும் இல்லை, இந்த பெஞ்சோட தலைவர் உச்ச நீதிமன்ற தலைவர் சந்திரசூட் ஜெயின். அதுல ரொம்ப இந்த பெஞ்சோட தலைவர் உச்ச நீதிமன்ற தலைவர் சந்திரசூட் ஜெயின். அதுல ரொம்ப தெளிவா இந்த தீர்ப்புல வந்திருக்கு, எவராலும் ஒரு சமுதாயத்தின் பெயரை மாற்றக்கூடாது. அந்த சமுதாயம் நினைத்தாலே தவிர அந்த சமுதாய பேரை மாற்றக்கூடாதுன்னு வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை தீர்ப்பு, லேண்ட்மார்க் டெசிஷன். இப்ப அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு எங்க சமுதாயத்துக்கு ரொம்ப வருத்தத்தையும் அல்லலையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வ.உ.சி. பிள்ளைங்கிறவரை வெறும் சிதம்பரனார்னு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த உச்சக்கட்ட நீதிமன்ற தீர்ப்ப எங்களுடைய ஆதங்கத்தோட நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா இப்பதான் சரியான நேரம். மோடியை சொன்னாங்க, எஹி வக்த் ஹை சஹி வக்த், இதுதான் சரியான காலம், இந்த தருணம் தான் சரியான காலம். அப்படி போல எங்களோட கோரிக்கை, விண்ணப்பம், ஆர்ப்பாட்டம் மௌனத்துடன், தாழ்மையுடன், ஆனால் வீராப்பணம் செய்கின்ற ஒரு ஆர்ப்பாட்டம் என்னவென்றால், தயவு செய்து எல்லா இடத்திலும் வ.உ. சிதம்பரனார் என்பதை, அது துறைமுகமாக இருக்கலாம், அது ஒரு நெடுஞ்சாலையாக இருக்கலாம், அல்லது அது ஒரு அவருடைய அந்த செக்கா இருக்கலாம். இன்னைக்கு நாங்க அவர் செக்குல போய் ஒரு மாலையிட்டு வந்தோம். அதை எல்லாமே மாற்றி வ.உ. சிதம்பரம் பிள்ளை, வ.உ.சி. பிள்ளைன்னு போட்டீங்கன்னா எங்க வேளாளர் சமுதாயத்தில் இருக்கும் பிள்ளைமார்களுக்கும் அனைத்து வேளாளர்களுக்கும் அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரும், அமைதி தரும் என்று இந்த பொதுவெளியில் இந்த பதிவு செய்வதற்காக தான் நாம் இருவரும் வந்திருக்கிறோம். இதை தவிர உலகத்தில் இருக்கும் அத்தனை வேளாளர்களும் குறிப்பாக இதை குறிச்சுக்குங்க, தமிழ்நாட்டிலேயே 2-2.5 கோடி வேளாளர்களும் வேளாளர்களோடு இணக்கமாக இருக்கின்ற சமுதாயங்களும் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் ஒன்றாக ஒரே ஒரு கொடையில் சர்வதேச வேளாளர் சங்கம் என்று துவக்கம் செய்ய போகின்றோம். இதை பற்றி டாக்டர் ரவீந்திரன் உங்களிடம் சிறிது நேரம் கூறுவார். வணக்கம். சர்வதேச வேளாளர் சங்கம் அண்மையில் தான் இதற்கான ஒரு வித்து உருவாகியது. அதை நாங்கள் அரசு பதிவு பெற்று இப்பொழுது இயக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த சர்வதேச வேளாளர் சங்கத்தின் தலைவராக பேராசிரியர் டாக்டர் ஜே.ஆர். சங்கரன் மகனார், தேசிய தென்றல் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்கள் இயங்குகிறார். பொதுச் செயலாளராக டாக்டர் கு.ப. ரவீந்திரன் முதற்குரல் ஆசிரியரும், பொருளாளராக வீரக்குடி வேளாளர் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் ஆர். மோகன் பாபுவும் இயங்குகிறார்கள். இது அண்மையில் துவங்கப்பட்ட சங்கம். இந்த சங்கம் எதற்காக துவங்கப்பட்டது என்றால், நாம் பல்வேறு முகங்களாக, பிரிவுகளாக தமிழகங்களும் இருக்கின்றோம். அது 127 சரி, 153 சரி, இறுதியாக 42 பிரிவுகள் அல்லது உறவுகள் பல்வேறு வேளாளர் வெள்ளாளர் என்ற உறவின் முறையில இருக்கின்றோம்.
இவர்களை ஒரே குடையின் கீழ், அதாவது ஒரு அமைப்பின் கீழ் தங்களுடைய தனித்தன்மையை இழக்காமல், தங்களுடைய சுதந்திரத்தை இழக்காமல், ஏற்கனவே தாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் அமைப்புகளிலிருந்து விலகாமல் அவர்கள் தன்னிச்சையாக இருந்தாலும் இந்த குடை அமைப்பின் கீழ் வருவதற்காக ஒரு ஒரு இயக்கமாக இதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த இயக்கத்திலே, இந்த சங்கத்திலே இணைபவர்கள் எந்த சங்கம் நடத்தி இருந்தாலும், எந்த அமைப்பில் இருந்தாலும், எந்த வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதிலே இருக்கக்கூடிய அமைப்புகள் சார்ந்தவர்கள், நிர்வாகிகள் இந்த அமைப்பிற்கு எந்தவித கட்டுப்பாடும் இன்றி இருக்கலாம். நாங்களும் அவர்களை எந்த விதத்திலும் கட்டுப்பாடு செய்ய மாட்டோம். முக்கியமான விஷயம் அது. சுதந்திரமாக இயங்குவதற்கு இந்த அமைப்பு அவர்களுக்கு அத்தனை விதத்திலும் உதவியாக இருக்கும். நாங்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்ததன் முக்கியமான நோக்கம், நாம் அனைவரும் ஒரே வேளாளர் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்கும் மற்றும் இதை அரசாங்கத்திடம் கொண்டு செல்வதற்காகவும், நாம் இத்துணை பேர் இருக்கிறோம் என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்டும் நம்முடைய வன்மையை, நம்முடைய பெரும்பான்மையை, நம்முடைய மாண்பை மக்களுக்கு எடுத்து சொல்லி அரசாங்கத்தில் நமக்குரிய அதிகாரத்தையும், நமக்கு உரிய அங்கீகாரத்தையும், நமக்குரிய பெருமையும் மீட்டெடுப்பதற்காக தான் இந்த சங்கம். இதில் அனைத்து பிரிவுகளை சேர்ந்தவர்களும் இதிலே இயங்கி ஒன்றாக இணைந்து இயங்கலாம். அனைத்து மாவட்டங்களும் இதனுடைய கிளைகள் விரைவில் துவங்கப்படும். அதற்குண்டான ஆயத்த வேலைகளை செய்து வருகின்றோம். இந்த இயக்கத்திற்கு மக்களாக இருக்காங்க பல்வேறு வேளாளர் உட்பிரிவுகளை சார்ந்த அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த இயக்கத்திலே தன்னிச்சையாக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தாழ்மையோடு வேண்டுகிறேன்.